உலக மக்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். இன்று நாம் எடுத்திருக்கின்ற தலைப்பு, மழை காலத்திலே மக்களை வாட்டக்கூடிய ஃபீவர், காய்ச்சல். மழை காலத்திலே குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அவர்களை பாதிப்புக்குள் உள்ளாக்குவது வைரஸ் ஃபீவர். அதிகமாக ஃப்ளூ காய்ச்சல் என்று மக்கள் மத்தியிலே அது பேசப்படுகின்றது. அனைவருக்குமே அந்த காய்ச்சலோடு ஜலதோஷம், மூக்கிலிருந்து நீர் ஒழுகுவது, தொண்டை கட்டிக்கொள்வது, உடல் மேல்கால் வலி, காய்ச்சல், கண் எரிச்சல், தலைவலி, இவை அனைத்தும் சேர்ந்து எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு நோய்தான் ஃப்ளூ காய்ச்சல். சாதாரணமாகவே கிராமத்திலே கூறுவார்கள், ஜலதோஷம் பிடித்து கொண்டாலே தலதோஷம் என்பார்கள். அனைத்தும் ஏனென்றால் அவருடைய நாக்கினுடைய சுவை அது கூட மாறிவிடும். அது இறைவன் போடுகின்ற அந்த வாய்ப்பூட்டு. அதாவது டெம்பரேச்சர் கூடும்போது உணவை அதிகமான எடுத்துக்கூடாது. அதே நேரத்திலே காய்ச்சலில் விழுந்தவர்களுக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டியது டீஹைட்ரேஷன், நீர் இழப்பு. தேவையான அளவிற்கு நீர் சத்து குறைந்து விட்டால், அது சமயத்திலே உப்புச்சத்தும் குறைந்து விட்டால், அது அவர்களுக்கு மயக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். குழந்தைகளுக்கு ஒன்று சொல்லிக் கொள்கின்றேன். காய்ச்சல் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மீறி சென்றால் அவர்களுடைய மூளை தோலை பாதித்து அவர்களுக்கு ஒரு வலிப்பு நோய், we call it in English as a febrile fits. குழந்தைகள் நிபுணர்களுக்கு தெரியும். சாதாரணமாக அந்த பேராசிட்டமால் மருந்தை கொடுத்து ஊசியை போட்டால் அவர்களுக்கு விரைவிலே குணம் தெரியும். அதே நேரத்திலே அந்த முயற்சியை எடுக்காவிட்டால் அதே குழந்தைகளுக்கு ஆபத்தாகவும் முடியும். இது ஒரு பக்கம். அதற்கு அடுத்து வயது முதிர்ந்தவர்கள், பல்வேறு நோய்களுக்கு ஆளாந்தவர்கள், இதய நோய், நுரையீரல் நோய், கல்லீரல் நோய், சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, கேன்சர், இப்படி ஏதாவது ஒரு நோயில் பாதிக்கப்பட்ட முதியவர்கள் மழை காலம் துவங்குவதற்கு முன்பாகவே ஃப்ளூ வேக்சின் எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. ஆண்டுக்கு ஒரு முறை அந்த ஃப்ளூ வேக்சின் 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அல்லது புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த வேக்சினை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு முழு பாதுகாப்பு இந்த ஃப்ளூ காய்ச்சலில் இருந்து கிடைக்கின்றது. எனவே உங்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, காய்ச்சல் என்றால் ஃப்ளூ காய்ச்சல் மட்டும் இல்லை, டெங்கு ஃபீவர், மலேரியா ஃபீவர், டைஃபாய்டு ஃபீவர், எத்தனையோ வகையான காய்ச்சல் இருக்கின்றது. ஆனால் ஆங்கிலத்திலே இரண்டையும் அக்யூட் ஃபீவர் அல்லது கிரானிக் ஃபீவர், ஒரு 5 நாள் ஒரு வாரத்திற்குள்ளாக இருக்கின்ற ஃபீவர், அதை தாண்டி சென்று விட்டால் அது கிரானிக் ஃபீவர். அத்தனை நோய்களையும் கண்டுபிடிப்பதற்கு இப்பொழுது எளிதான பரிசோதனைகள் வந்துவிட்டது. எந்த கிருமியையும் நான் கூறினேனே, அவர்களுக்குரிய அந்த கிருமி பரிசோதனை, ஜெனட்டிக் டெஸ்ட், டிஎன்ஏ டெஸ்ட், அதர்வைஸ் பிசிஆர் டெஸ்ட், எந்த கிருமி என்பதை கொஞ்ச நேரத்திலே கண்டுபிடித்து சொல்ல முடியும். அவர்களுடைய உமிழ்நீராக இருந்தாலும் சரி, இரத்தமாக இருந்தாலும் சரி, அல்லது யூரின் டெஸ்ட் அல்லது கல்ச்சர் டெஸ்ட், இவை அனைத்திலுமே என்ன கிருமி என்று பார்த்து எத்தனை நாள் மருந்து சாப்பிட வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நீங்கள் செய்ய வேண்டும். குழப்பிக்கொள்ளக்கூடாது. முக்கியமாக குழந்தைகளுக்கு உடனடியாக அந்த வலிப்பு நோய் வராமல் தடுக்கின்ற அந்த வைத்தியத்தை செய்ய வேண்டும். வயது முதிர்ந்தவர்களுக்கு ஃப்ளூ வேக்சின் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டும் செய்யாவிட்டால் அதை நம்ம கவலை கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு மீளாத துயரத்திலே அது ஆற்றிவிடும். சாதாரண காய்ச்சல் என்று நினைக்க வேண்டாம். ஆனால் முறையான சில திட்டங்களை, உணவு முறைகளை அவர்களுக்கு செய்ய வேண்டும். 2வது, வெளியிலே செல்கின்ற பொழுது இந்த கிருமியில் இருந்து தப்பிப்பதற்கு சாதாரண முறைகளான கைகளை கழுவிக்கொள்வது, கர்ச்சீப்பினால் முகத்தை துடைத்து கொள்வது, மாஸ்க் என்கின்ற முகமூடி அணிந்து கொள்வது, சலைன் கார்கள் உப்பு போட்டு வாய் கொப்பளிப்பது, ஹார்ட் ஃபர்மெண்டேஷன் என்று சொல்லக்கூடிய ரப்பர் பேக் ஒத்தடம் கொடுப்பது, தைலங்களை தடவிக்கொள்வது, இவை அனைத்தும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய முறைகள் என்று ஒரு மூத்த மருத்துவர் என்ற முறையிலே என்னுடைய 50 ஆண்டு அனுபவத்திலே இந்த நிகழ்ச்சிகளிலே பங்குகள் என்ற பொழுது
சில நடைமுறைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கின்றேன். நன்றி.